பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். ஏலகிரி ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த வரிசையில் ஏலகிரியும் ஒன்று. இந்த ஏலகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். இந்த ஏலகிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர். மேலே போக போகவே கிளைமேட் சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போக ஒரு 17 வளைவுகளை தாண்டி தான் போகணும். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்மையான வியூவையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த ஏலகிரியில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சீரீஸாக சொல்ல போகிறேன். அதோட மொதல் வீடியோ தான் இது. இன்னும் என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ஏலகிரியில் மேலே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் போன நேரம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. பட் கிளைமேட் செம்மையாக இருந்தது. நாங்கள் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த கிளைமேட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏலகிரியில் கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் மேலே வந்து சேர்ந்தோம். மத்தியானதால் கொஞ்சம் அப்படியே பசி எடுத்தது. அதனால் அங்கே இருந்த ஒரு கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஏலகிரிக்கு வர எல்லாரும் முதல்ல விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வரவங்க அதை பார்த்து வாங்க. இந்த போட் ஹவுஸ்க்குள்ளேயே ஒரு பார்க் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. அதனால் உள்ளே போகவே என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. ஒருத்தருக்கு 15 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா அழகான ஒரு பார்க் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண ஊஞ்சல் நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம நேராக போட் ஹவுஸ் தான் போக போகிறோம். நம்ம போட்டில் போக அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஒருத்தருக்கு 50 ரூபா, குழந்தைகளுக்கு 25 ரூபா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போகிற போட்டில் நானும் என்னோட ஃப்ரெண்டும் 2 பேர் மட்டும் தனியாக போக போகிறோம். அப்படி நம்ம தனியாக போகிற காரணத்தால் 4 பேருக்கான டிக்கெட்டை நம்ம ஒருத்தர் தான் கொடுத்தாகணும். டிக்கெட் 200 ரூபா. டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம். எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. அதை மாட்டிட்டு போட்டில் ஏறி கிளம்பணும். இந்த போட் பெடல் பண்ணுற மாதிரியான ஒரு போட்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பயப்படாமல் இதில் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ரொம்பவே சேஃப் தான். நம்ம தனியாக போட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 20 நிமிஷம் எவ்வளோ நாளும் சுற்றிக்கலாம். இந்த போட் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை,
கரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றின் இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓரர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாராமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். போட் ஹவுஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலகிரியில் தேன் ரொம்பவே ஃபேமஸ். இங்கே இயற்கையாக தேனை டைரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். ஒரு 2 கொடுத்தா போதும். எவ்வளோ சொல்லு? இல்லை 1 கொடுத்தா போதும். எவ்வளோ? இங்கே ஆள் எல்லாம் அங்கே ஆள்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலகிரியில் பலாப்பழமும் ரொம்பவே ஃபேமஸ். இங்கே நீங்கள் நிறைய இடத்துல பலாப்பழம் மரம் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். எல்லாம் முடிச்சப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.